Guys, this is a new assignment. படமாடா எடுத்து வச்சிருக்காங்க. ரீசெண்டா வந்த டைரக்டர்ஸ் எல்லாமே செலிப்ரேட் பண்ணிருக்கோம். பட் இந்த மாதிரி சீசனுக்கு வர டைரக்டர்ஸ்லாம் பிரம்மாண்டம். அந்த வகையில இந்த படத்துல நம்ம தளபதி வந்து விசில் போடு சாங்குக்கு மிரட்டலான ஒரு டான்ஸ் போட்டு வச்சிருக்காரு. கேமியோஸ் அப்படின்னு ஒரு மெயின் கண்டென்ட்ல ஒரு சில பேர்கள் வராங்க. இதெல்லாம் சத்தியமா நாங்க சொன்னோம்னா படமே வந்து ஸ்பாயில் ஆயிடும். சத்தம் பத்தாது விசில் போடு என் நண்பா என் நம்பி சொல்ல வேண்டியது சொல்றேன். வெல்கம் டு யங்ஸ்டர்ஸ் ஆலப்பறை. ஹலோ கைஸ், இன்னைக்கு வீடியோல தளபதி நடிச்சு வெளிவந்த கோட் தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் அந்த மூவியோட ரிவ்யூ ஆர் ரியாக்ஷன் என்னவா வேணா இருக்கலாம். இன்னைக்கு அந்த படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். Guys, this is a new assignment. படமாடா எடுத்து வச்சிருக்காங்க. என்னடா படம்? ஐயோ, ஒரு புது லீடர். டைரக்டர்லாம் வந்துட்டு ரீசெண்டா வந்த டைரக்டர்ஸ் எல்லாமே செலிப்ரேட் பண்ணிருக்கோம். பட் இந்த மாதிரி சீசனுக்கு வர டைரக்டர்ஸ்லாம் பிரம்மாண்டம். ஒரு ஐகானிக் மூவி இது. விஜய் அண்ணாவோட டோட்டல் 68 படத்திலேயே அவங்க சொன்ன அந்த இன்ட்ரோல் பிளாக் மிஸ் ஆகல, அந்த கிளைமேக்ஸ் மிஸ் ஆகல. ஒவ்வொரு பார்ட்டுமே அவர் சொன்ன மாதிரி சேலஞ்ச் பண்ணி சொல்லி அடிச்சிருக்காரு. ஒன்னோட்டிக்கு வந்து என்னடா ஒரு வெங்கட் பிரபு ஹீரோன்னு மென்ஷன் பண்ணிருக்காரு. நாங்க ரொம்ப இவர் எதுக்கிட்டா ஹீரோன்னு போட்டிருக்காருன்னு நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா ரியலி இந்த படத்துல நிஜ ஹீரோ வெங்கட் பிரபு தான். அதாவது நீங்க எப்படி வேணா இந்த படத்தை யோசிச்சுட்டு போலாம், ஆனா நீங்க நினைக்கிற வரைக்கும் 100% அந்த படம் கிடையாது. He is a goat of sats. கண்டிப்பா தளபதி ஃபேன்ஸ் எல்லாத்துக்குமே தளபதியோட இன்ட்ரோ வந்து அந்த படத்துல பார்க்கணுன்றதுதான் எல்லாரோட ஆசையாவே இருக்கும். அப்படி இந்த படத்தை தளபதிக்கான இன்ட்ரோன்றது வழக்கம் போல ரொம்பவே மாசா லியோவோடவா எங்களுக்கு தெரியல. ஆனா எங்களுக்கு வந்து இந்த இன்ட்ரோ வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நாங்க படத்தை பார்க்கும் போதே எங்களோட ரியாக்ஷன்ஸ் எல்லாம் பயங்கரமா இருந்துச்சு. என்னடா உண்மைதான். நார்மலா அது எல்லாமே அந்த தமிழ் படத்தோட இன்ட்ரோலாம் இல்லாம ஒரு அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போகுது. ஒவ்வொரு இன்ட்ரோவும் சரி, ஒரு கிளைமேக்ஸ் எல்லாமே வந்துட்டு அந்த சினிமாவை அடுத்த லெவலுக்கு தூக்கிட்டு போற மாதிரி தான் எடுத்திருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த இன்ட்ரோ வந்து மாசா இல்ல, கிளாஸா இருந்துச்சு. இன்ட்ரோ ரொம்ப முக்கியம். அதை விட இன்ட்ரோல வரக்கூடிய சாங்குக்காக தளபதி ஃபேன்ஸ் எல்லாருமே வெயிட் பண்ணிருப்போம். அந்த வகையில இந்த படத்துல நம்ம தளபதி வந்து விசில் போடு சாங்குக்கு மிரட்டலான ஒரு டான்ஸ் போட்டு வச்சிருக்காரு. எனக்கு வந்து தளபதி டான்ஸ்ன்றது வேற லெவல்ல பிடிச்சிருந்துச்சு. ஆமா, பிரபுதேவாக்கு ஈக்குவல். சாரி, தூக்கி சாப்பிட்டுட்டாரு. என்னடா வந்து பிரபுதேவா விஜய் சார் 2 பேரையும் தான் பார்த்தேன். ஏன்னா எனக்கு 2 பேரோட டான்ஸுமே பிடிக்கும். பிரபுதேவா டான்ஸுக்கு வந்து ரொம்ப அடிக்ட். ஸோ அதனால 2 பேரோட ஸ்டைலுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் வந்து தியேட்டர்ல பாக்குற 3 பேரையும் மாத்தி பாக்குறது தான் கொஞ்சம் கஷ்டமான சீனா இருக்கும். ஆமா, ஏன்னா ஒரே நேரத்துல 3 வெறித்தனமா டான்ஸ் வந்து 3 பேரோட ஜானர்ல ஆடிட்டு இருக்காங்க. ஆனா ஒரே ஸ்டெப். ஆனா அந்த சாங் வந்து ஓவராலாவே ரொம்ப பயங்கரமா இருந்துச்சு படத்துல. ஆனா 3 பேரும் 3 விதமா போட்டாங்க. நீங்க அதை நோட் பண்ணிருக்க மாட்டீங்க. பார்த்தோம்னா லவ் சாங் அதெல்லாம் வந்து எங்கெங்க வைக்கணும் அந்த ஒரு கான்செப்ட்லாம் எது எங்கெங்கலாம் இருக்கும். ஆனா வந்து அந்த மொமெண்ட் கிடைக்கும் போது ஒரு பிளசண்டான ஃபீல் வரும். நம்ம வந்து நினைச்சிருப்போம். இப்ப ஒரு நானா யோசிச்சேன் ட்ரெய்லர்ல எங்க வரும்னா குடும்பத்தோட எல்லாரும் போவாங்க, ஜாலியா இருப்பாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். குடும்பத்துக்குள்ள அடிச்சு செத்துக்கிட்டு இருக்காங்க. நாங்க எந்த சாங் பத்தி பேசுறோம்? சின்ன கண்கள் சாங் பத்தி தான் சொல்றோம். ஏன்னா வீடியோ சாங்ல வந்து அது நம்ம வேற விதமா பார்த்தோம். சரி, குழந்தைகள் எல்லாம் கூட்டிட்டு ஜாலியா போயிட்டு இருக்காங்க. அதுதான் அங்க இருக்கும்னு நினைச்சோம். பார்த்தா படத்துல வந்து அது வேற ஒரு இடத்துல லொகேட் ஆயிருக்குன்றப்போ அது சொல்ல மாட்டோம். தெரியுமாமா? என்ன சொல்லக்கூடாது அதெல்லாம் சொல்லக்கூடாது. அடுத்து நம்ம பார்க்க போறது இன்ட்ரோல் பிளாக். நம்ம சின்ன வயசுல ஆடின கேம்ஸ் மாதிரி தான். இப்ப கேம்ஸ் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா மீ வர்சஸ் யூ அந்த மாதிரி வரும்ல. சோ அந்த மாதிரி ஒரு கிளாஸ் விட்டு தான் இன்டர்வல் முடிக்கிறாங்க. ஆமா, இவர் விசஸ் இவர். அந்த 2 பேர் எவர் இந்த இவர்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருங்க. அவ்வளவுதான், ஒண்ணும் பண்ண முடியாது, சொல்ல முடியாது. ஆமா, இது வரைக்கும் நிறைய பேர் காந்தி வேஷம் போட்டு பார்த்திருக்கேன். ஆனா ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் காந்தியே வேஷம் போட்டு பார்க்கிறேன். இன்டர்வலுக்கு அப்புறம் வந்து ஒரு 2-3 தரமான சாங்ஸ் இருக்கு, தரமான பிஜிஎம்ஸ் இருக்கு. இதெல்லாம் தாண்டி கேமியோஸ் அப்படின்னு ஒரு மெயின் கண்டென்ட்ல ஒரு சில பேர்கள் வராங்க. இதெல்லாம் சத்தியமா நாங்க சொன்னோம்னா படமே வந்து ஸ்பாயில் ஆயிடும். கேமியோன்றதெல்லாம் நார்மலா வந்துட்டு ஒரு படத்தோட ஹிண்ட் போயிருவாங்க அப்படின்றத தாண்டி இந்த கேமியோல ஒரு டயலாக் ஒன்று வச்சிருக்கிறாங்க. அந்த டைலாக் நான் சொல்றேன். சார், உங்களுக்கு நான் இதுதான் முக்கியம்னு நினைச்சேன், ஆனா நீங்க இதையே விட்டுட்டு வேற ஒரு இடத்துக்கு போறீங்கன்னா அது வந்து உங்களுக்கு எவ்வளவு முக்கியம்ன்றது எனக்கு புரியுது சார். நாங்க இதை பாத்துக்கிறேன், நீங்க அதை பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி அந்த டைலாக் நீங்க வந்து பாத்தீங்கன்னா பாத்துட்டு வந்து கண்டிப்பா இங்க வந்து கமெண்ட் பண்ணிருங்க. நீங்க அது வேற லெவலான டைலாக் சரியான ஆள் சொல்லியிருப்பாரு.
படத்தோட எண்டிங்ல வந்து ஒரு தரமான ஒரு சம்பவம் வந்து வெங்கட் பிரபு பண்ணியிருக்கிறாரு. ஏன்னா படம் முடியல, இது வந்து ஒரு விதமான கண்டினியூட்டி இருக்கும், இருக்கலாம். அது நம்ம தளபதி கையில தான் இருக்கு. எப்படியோ நாங்க இன்னைக்கு படம் பார்த்ததுல வந்து நாங்க ரொம்ப ரொம்ப ஹாப்பி. நாங்க நினைச்சிருந்த எக்ஸ்பெக்டேஷன்லாம் இந்த படம் வந்து கண்டிப்பா பீட் பண்ணிருச்சு. Lion is always a lion. இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இதே மாதிரி இன்னொரு வீடியோல வந்து உங்களை பார்க்குறோம். நீங்களும் போயிட்டு கோட் மூவி பார்த்துட்டு வந்து நம்ம கமெண்ட் செக்ஷன் மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் வந்து இந்த வீடியோ லைக் ஷேர் அண்ட் வந்து கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. பாய் பாய்.